வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை படிக்கிறதுக்கு வயசே ஒரு தடை இல்லைன்னு ரொம்ப அழகா சொல்லும். இது சுதாமூர்த்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜ சம்பவம். கேட்கவே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சின்ன வார பத்திரிகை, அதால ஒருத்தரோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. இந்த கேள்விதான் நம்ம கதையோட ஆரம்ப புள்ளி. கதை நடக்கிறது வட கர்நாடகால ஒரு சின்ன கிராமம். அங்க கிருஷ்டுக்கான ஒரு பாட்டி. அவங்களுக்கு ஒரு 12 வயசு பேத்தி. 2 பேருக்கும் அவ்ளோ பிணைப்பு. அவங்க உறவோட மையமே வாரம் தவறாம அவங்க செய்யற ஒரு விஷயம்தான். அப்படி என்ன விஷயம் கேக்குறீங்களா? அது கர்மவீராங்கிற ஒரு கன்னட வார பத்திரிக்கை. அதுல காசி யாத்திரைன்னு ஒரு தொடர்கதை வந்துட்டு இருந்துச்சு. அந்த கதையோட ஹீரோயின் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச காச ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணத்துக்காக கொடுத்துடுவாங்க. நம்ம பாட்டிக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா பாட்டியும் காசிக்கு போனதே இல்ல. அதனால அந்த ஹீரோயினோட ரொம்பவே கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால முழுசா அவங்க பேத்தியை தான் நம்பியிருந்தாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த பத்திரிக்கை வந்த உடனே பேத்தி தான் அடுத்த அத்தியாயத்தை சத்தமா படிச்சு காட்டுவாங்க. பாட்டி, அதாவது அவ்வா, அவ்வளவு ஆர்வமா கேட்டு கதையை அப்படியே மனசுல பதிய வச்சுப்பாங்க. அப்புறம் கோயில்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை பத்தி விவாதிப்பாங்க. இப்படி அவங்களோட இந்த அழகான வழக்கம் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு தடை. பேத்தி பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக போறாங்க. சரி, 2-3 நாள்ல வந்துடலான்னு நினைச்சது கடைசியில ஒரு வாரம் ஆயிடுச்சு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு வாரம் கழிச்சு பேத்தி வீட்டுக்கு திரும்பி வர்றா. பார்த்தா எப்பவும் தைரியமா இருக்கிற அவங்க பாட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பேத்திக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே அதிர்ச்சி. என்ன காரணம்னு கேட்டா, அவ ஊர்ல இல்லாதப்போ கர்மவீரா பத்திரிக்கை வந்திருக்கு. ஆனா பாட்டியால அத படிக்க முடியல. அந்த நிமிஷத்துல தனக்கு வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் ஒரு எழுத்து படிக்க முடியாம எவ்ளோ கையாலாதவளா உணர்ந்தேன்னு சொல்லி அழுதாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த நம்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 62. இதுதான் அவங்க பாட்டியோட வயசு. ஆமா, 62 வயசுல தான் அவங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு முடிவை எடுக்கறாங்க. தன்னோட இயலாமைய நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போன அந்த பாட்டி 3 முக்கியமான சபதம் எடுக்கறாங்க. 1, கன்னட எழுத்துக்களை கத்துக்கணும். 2, வேற யாரும் வேண்டாம், தன்னோட பேத்தியே தனக்கு டீச்சரா இருக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, ஒரு டெட்லைன் வச்சுக்கிறாங்க. அதாவது வரப்போற தசரா சரஸ்வதி பூஜைக்குள்ள ஒரு முழு நாவலையும் தானே படிச்சு முடிக்கணும்னு. முதல்ல பேத்திக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா பாட்டியோட உறுதிய பார்த்ததும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா. சொல்லப்போனா பாட்டி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட். அவ்ளோ ஒரு விடாமுயற்சி. ஸ்லேட்ல எழுதி பாப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாப்பாங்க, ஏன் ராத்திரியில கூட விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து படிப்பாங்க. அவங்களோட டெட்லைன் வந்துச்சு. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாட்டி தன்னோட பேத்திய பூஜாரைக்கு கூப்பிடுறாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா அன்னு சொல்றாங்க. அந்த நிமிஷம்தான் பாட்டியோட இத்தனை நாள் உழைப்புக்கான பரீட்சை. பூஜை அறையில பாட்டி பேத்திக்கு ஒரு புது புடவைய கிஃப்டா கொடுக்கறாங்க. அடுத்த நிமிஷமே திடீர்னு குனிஞ்சு பேத்தியோட கால்ல விழ போறாங்க. பேத்திக்கு ஒரே ஷாக்கு, பதறி போயிட்டா. அப்ப பாட்டி சொன்ன வார்த்தைகள் தான் இந்த கதையோட உயிரே. நான் என் பேத்தியோட கால்ல விழல, என் டீச்சரோட கால்ல தான் விழறேன். ஒரு டீச்சருக்கு வயசோ ஆனா பெண்ணாங்கிற வித்தியாசமோ கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த நெகிழ்ச்சியான நிமிஷத்துக்கு அப்புறம் அசல் டெஸ்ட் வந்துச்சு. பேத்தி காசி யாத்திரை நாவலோட புத்தகத்தை பாட்டிக்கிட்ட கொடுத்தா. பாட்டி அதை வாங்கி மெதுவா விரலால அந்த எழுத்துக்களை தடவி பார்த்துட்டு கொஞ்சம் கூட தயங்காம அதோட தலைப்பா அழகா வாசிச்சாங்க. காசி யாத்திரை, எழுதியவர் திரிவேணி. அவ்வளோதான், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போதான் பேத்திக்கு புரிஞ்சது, தம் பாட்டி வெறும் பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு. இது வெறும் ஒருத்தர் படிக்க கத்துக்கிட்ட கதை மட்டும் இல்ல, மனசு வச்சா எதையும் சாதிக்கலான்னு சொல்ற ஒரு அற்புதமான கதை. அப்போ இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல, கத்துக்கிறதுக்கு வயசே ஒரு தடை இல்ல. 2வது, நமக்கு சொல்லிக் கொடுக்கிற டீச்சர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். 3வது, படிப்புதான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும். கடைசியா ஒண்ணு, ஒரு சின்ன கதைக்கு கூட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற சக்தி இருக்கு. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் உங்களுக்கு யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.